நாளாக கேட்டு இந்த சீக்ரெட் ரிவீல் வீடியோ இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதனால தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். உங்களோட ஃபஸ்ட்டு டவுட்டு வேறு டவுட்டு. இப்போ இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். நாங்கள் 3 பேருமே ஓன் பிரதர்ஸ், கூட பிறந்த சகோதரர்கள். எல்லாருமே 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். நான் தான் முதல்ல பிறந்தது. இந்த உலகத்தில் முதல்ல வந்தது நான் தான். சரி, ஓகே. என் பேர் நியாஸ். என்ஆர்எஃப்எம்ல என்னன்றமில்ல நியாஸ், அது நான். அதாவது அந்த உலகத்தில் ஒருத்தவன் பிறந்தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ரியாஸ், NR. 3ஆவதாக பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம், இவர் தான் ஃபயாஸ், NRF. நாங்கள் 3 பேர் ஓன் பிரதர்ஸ். எங்களுக்கு வேறு யாரும் கூட பிறக்கல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். இந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு. எம்ன்றது யாருன்னு மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து முஃபாரிஸ். அவன் வந்து சவுதியில் ரியாதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பையன். எங்களோட மாமா பையன் அவன் தான் முஃபாரிஸ். நாங்கள் தான் NRFM. ஃபஸ்ட்டு டவுட்டு கிளியர். செகண்ட் டவுட்டுக்கு போயிடலாமா? எனக்கும் மோனிஷாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிங்க தான். ஆனால் கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சிங்க. பின்ன எப்படி இல்லை எனக்கு தெரியும்னா அதை ஃபயாஸ் சொல்லுவாங்க. நானும் ரியாஸும் பிரதர்ஸு. பின்ன மோனி உங்களுக்கு சிஸ்டர் தானே வரும்னு என்கிட்ட கேட்குறீங்க. அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக மோனி பார்த்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து எங்கள் அண்ணன் ரியாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் கிடச்சதுனால அண்ணன் தங்கச்சி வீடியோஸாக போட்டுருந்தாங்க. மற்றபடி மோனி வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸோட ஓன் சிஸ்டர் கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ரியாஸும் வேறு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் வீடியோஸ் போட்டாலே இன்னும் அண்ணன் தங்கச்சி வீடியோஸ் போடுறீங்க, லவ் பண்ணுற மாதிரிலாம் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் தான். எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணனால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக பழகுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சினா நானும் ரியாஸும் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நானும் ஃபயாஸும் பண்ணுவோம். அது 2த்தையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிக்கு யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். பிரவீன் யாருன்னு ஃபயாஸ் சொல்லுவோம். பிரவீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன். நான் ஒன்றுமில்ல டைமில் 2 பேரும் வெட்டியாக சுற்றின டைம்லேருந்து என் கூடயே தான் ஆகிறான். ஸோ இப்போயும் எங்கள் கூடயே தான் ஆகிறான். ஸோ நம்ம டீமோட எடிட்ரு. அவனை எடிட்டர்னு சொல்லக்கூடாது, எல்லா வேலையும் பண்ணுவான். எங்களை மாதிரி தான் ஆகணும். நாங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் ஆகணும்.